10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று மேல் படிப்பை தொடரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களில் மாவட்டந்தோறும் 10 பேரை தேர்ந்தெடுத்து தினத்தந்தி சார்பில் கல்வி நிதி வழங்கப்படுகிறது. நாமக்கல் அருகே வலையப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆசி மரியம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தினத்தந்தியின் கல்வி உதவித்தொகையை வழங்கினார். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு திருப்பணி செய்யும் பொழுது கருவறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த கோவில் அறக்கட்டளை நிறுவனர் செந்தில்குமார் தாக்கல் செய்த மனுவில் 500 ஆண்டுகள் பழமையான கோவிலின் கருவறையை இடிக்க இந்து சமய அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சத்யநாராயணன் கோவில் கருவறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் திருப்பணிகளை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டதுடன் விசாரணை 22ஆம் தேதிக்கும் தள்ளி வைத்தார். மேட்டூர் அருகே உள்ள கோட்டையூர் பகுதியில் கோவில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேட்டூர் துணை ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த சிலர் வாகனத்தில் சென்றபொழுது மர்ம நபர்கள் தாக்கியதாக கூறி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை NSC போஸ் சாலையில் நடைபாதை கடைகளை தடுக்க தவறிய மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை 29ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவல் தலைமையிலான முதல் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஆள் உயரம் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய பழங்கால சிலைகள் 4 கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிலைகள் கரை ஒதுங்கியதா அல்லது யாரேனும் கடத்துவதற்காக கொண்டு வந்தனரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதைந்த நிலையில் காணப்படும் சிலைகள் பற்றிய முழு விவரம் தொல்லியல் துறையினரின் ஆய்வுக்கு பிறகே தெரிய வரும்.